இந்த தேர்தல் கருத்தாய்வு குறித்து நம்மோடு இன்று கலந்துரையாட வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு அப்துல் ஜப்பார் அவர்கள். வணக்கம். இன்று நாம் மக்களிடம் முன்வைத்த கேள்வி, சாதி வாக்குகளுக்காக சாதி அடிப்படையில் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதை அங்கீகரிக்கிறீர்களா என்பது. அதற்கான மண்டல வாரியான முடிவுகளை இப்பொழுது நாம் திரையில் பார்க்கிறோம். ஆம், இல்லை, இதர கருத்துகள், கருத்து இல்லை என 4 தெரிவுகள். தெற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், மத்திய மண்டலம், மேற்கு மண்டலம் என்று. ஆம் என்போர் தோராயமாக 10% உள்ளாகவே இருக்கிறார்கள். இல்லை என்போர் 80% அதிகமாகவே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. உமா சார், இதுல இல்லை அப்படிங்கிறது சதவிகிதம் அதிகமாக இருந்தாலும் தேர்தலையும் சாதியையும் பிரிக்க முடியாது. பிரிக்க முடிவது கஷ்டம்தான். அதாவது ஒரு 23-34 தொகுதிகள் இருக்கின்றன. இந்த தொகுதிகள் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். டீலிமிட்டேஷன் கமிஷன் என்று ஒன்று தொகுதிகளை சில மாற்றி அமைக்கும். அப்படி வரும்போது சில குறிப்பிட்ட சாதியினர் ஒரே தொகுதியில் வருவதும், சில ஒரே தொகுதியில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட சாதியினர் பல்வேறு தொகுதிகளுக்கு மாற்றப்படுவதும் சகஜம். பல உதாரணங்களை சொல்ல முடியும். வேட்பாளரை மாத்திட்டு போறாங்க. அதான் இல்லை. அதனால இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய முடிவு தொகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டதும் அரசியல் கட்சிகள் செய்யும் முதல் வேலை, ஐ ரிப்பீட், முதல் வேலை அந்த தொகுதியில் எந்த சாதியினர் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதுதான். சாதி மத வேறுபாட்டை பற்றி வாய்களிலே பேசுகிறார்கள் எல்லா அரசியல் கட்சிகளும். ஆனால் தேர்தல் என்று வரும்போது எந்த தொகுதியில் எந்த சாதிக்காரர் ஜெயிப்பார் என்று அறிந்துதான் வேட்பாளர்களை நிறுத்துகிறார்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. சாதியின் பெயரை வெளிப்படையாக யாரும் சொல்லி கட்சி நடத்திவிட முடியாது, அதற்கு அனுமதியும் கிடையாது. ஆனால் மறைமுகமாக நடப்பது என்னவோ அதுதான் சொல்ல வர்றீங்க. அது கூட சிறிய கட்சிகளை வெகு எளிதாக அப்படி நாம் முத்திரை குத்திவிட முடிகிறது. ஆனால் பெரிய கட்சிகளை பொறுத்த மட்டில் இவர்கள் சமூக நீதி பேசுகிறார்கள், இவர்கள் அதற்கெல்லாம் செல்ல மாட்டார்கள் என்று நினைத்தாலும் கூட நீங்கள் சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது எத்தனை பெரிய கட்சியாக இருந்தாலும் அடிப்படையில் அது நடத்துவது சாதி அரசியல் என்பதுதானா? ஆமாம், நிதர்சனமாக உண்மை அது. அதாவது எந்த தொகுதியில் யாரை நிறுத்தினால் வெல்லும் என்பதை எல்லா கட்சிகளும் தீர்மானிக்கின்றன. அதுபோலத்தான் அமைக்கப்படுகிறது. சில வேளைகளில் 2 சாதியினர் வலிமை பெற்றிருப்பார்கள். அப்போதும் கூட யார் எந்த சாதியை தங்களுடன் சேர்த்து கொண்டால் வெற்றி பெற முடியும் என்றுதான் சிந்திப்பார்களே ஒழிய கொள்கை புடலங்கா என்பதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். முதலாவது சாதிதான். மக்களும் அதற்கு உடன்படுகிறார்கள் என்றுதானே பொருள். நிச்சயமாக உடன்படுகிறார்கள். 2 பேர் நிக்கிறான்னு வைங்களேன், எந்த கட்சி சரி, அந்த கட்சி தான் நம்ம சாதிக்காரன் பொழைச்சிட்டு போட்டு ஓட்ட, நம்ம தொகுதியில் ஒன்று கெட்டு போனாலும் கட்சி தோத்துற போதா? இல்லை, அது கட்சி பல தொகுதியில் வென்றோம். ஆனால் நம்ம சாதிக்காரனுக்கு போடியா ஓட்ட. நான் அறிய பத்மநாபபுரம் தொகுதியில் ஒரு இது நடந்தபோது தான் தோற்று விடுவோம் என்ற நிலைக்கு வந்த ஒரு வேட்பாளர் தக்கலை ஜங்ஷன் என்று கொண்டு சொல்கிறார், நீ நம்ம சாதிக்காரனுக்கு ஓட்டு போட, வேற இடத்துக்கும் போடாத. ஏனென்று சொன்னால் அந்த தொகுதியில் நின்றவர், முக்கியமான வெல்லக்கூடிய வாய்ப்பில் இருந்தவர் ஒரு அந்த சாதியில் அல்லாதவர். அவரை எதிர்த்து நின்றவர் பெரும்பாலான சாதியை சேர்ந்தவர் என்றாலும் கூட அவர், நான் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை, சந்தியிலே தக்கலை சந்தியிலே நின்று கொண்டு சொல்கிறார், சாதிக்கு ஓட்டு போடு, அவனை விடு. சொல்பவர் சந்தியில் நிற்க வேண்டிய நபர் தான். சரி, ஆனால் என்னுடைய கேள்வி, அப்படி மக்கள் அப்படி நினைத்தாலும் கூட அப்படி வெளிப்படையாக அதானே செய்யறாங்க. ஆனா இதுல மட்டும் ஏன் வாக்கு வேற மாதிரி போட்டிருக்காங்க? நாங்க அங்கீகரிக்கல அப்படின்னு 85% சொல்லியிருக்காங்களே. மக்களும் உள்ளொன்று வெளியொன்று சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ள இந்த ஆதிக்கத்தை அவர்கள் பரிபூர்ணமாக உணர்ந்து வருகிறார்கள். வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. இப்போ இன்னைக்கு எந்த சஞ்சியை எடுத்துக்கொண்டாலும் ஒரு பக்க விளம்பரம், ஒரு பெயரை போட்டு படத்தை போட்டு அழைக்கிறார், வாருங்கள், அலைகடன திரண்டு வாருங்கள் சொல்லி சாதிய கட்சி தான். இன்று நிறைய பேர் கூப்பிட்டு பேசுவது சாதிய கட்சி தான். இந்த அரசியல் பேச்சுவார்த்தைகள் முடியும் முன்பே ஒரு சாதிய கட்சியினர் கூடி இன்னாருக்கு நாங்கள் ஓட்டு போட போவதில்லை என்று தீர்மானம். சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம், பிற்படுத்தப்பட்டவர்களாக, மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் இருந்திருக்கலாம். தங்களுக்கான வலிமையை காட்டி சமூக நீதியை பெறுவதற்காக அப்படி செய்யலாம். இல்ல, இதுவே இன்னொன்று சொல்றேன், தனித்தொகுதிகள் அமைக்கப்பட்டிருப்பதே அது சாதியை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் அங்கீகரிப்பதுதான். அது அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள், அது அங்கீகாரம் என்று சொல்ல முடியுமா? இல்ல, அடக்கப்பட்டவர்கள் அடக்கியவர்கள் ஒரு இடத்தில் நீங்க வைக்கிறது சரியா? பிற்படுத்தப்பட்டவர்கள் அவர்களுக்கு உரிய உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். அது பொது தொகுதியில் இருந்தால் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. ஆகவே அது தனி தொகுதிகள் என்று சொல்லும் போது அது ஒரு மறைமுகமான அங்கீகாரம் தவிர வேற, அதான் நம்ம ஒளிச்சு மறைச்சு பேச வேண்டாம். வயது வாரியான அட்டவணையும் பார்த்துட்டு அதை அப்படி பேசிடலாம். ஆம்,
18 25 வயது வரை, 26 35 வயது வரை, 36 50 வயது வரை, 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்று 4 பிரிவுகளாக நாம் பிரித்தோம். அதில் கிடைத்திருக்கும் விடைகளை நாம் பார்க்கிறோம். இளைஞர்கள் இல்லை என்று சொல்வோர் 87.29%, 26 35 86.71, 36 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 86.80%, 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 86.55%. ஏதோ 1% என்றாலும் கூட இந்த இளைஞர்கள் சாதி அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவதை அங்கீகரிக்கவில்லை என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. நிச்சயமாக அது ஒரு நம்பிக்கையும் தருகிறது. வருங்காலங்களில் சாதி அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்படக்கூடாது, நடத்தப்பட முடியாது என்கிற ஒரு நம்பிக்கை. என்றால் இளைஞர்கள் நாமெல்லாம் கூடி நின்று சொன்னால் ஒன்றும் பிரயோஜனமாக போறதில்லை. சிலர் ஏற்கிறார்கள், சிலரால் ஏற்க முடியவில்லை சில விஷயங்களை. என்றாலும் இந்த இவ்வளவு காலத்துக்கு வரும்போது என்னத்தையா நம்ம சொல்றது. ஆனால் இளைய தலைமுறை சொல்கிறது, நாங்கள் சாதி அடிப்படையில் நியமிக்கப்படுவதை, அதாவது வாக்குகளின் அடிப்படையில் சாதி அடிப்படையில் வேட்பாளர் நிறுத்தப்படுவதை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்று இளைய தலைமுறை சொல்கிறது. நாளைய உலகம் அவர்கள் கையில். ஆகவே அவர்கள் அப்படி சொன்னார் என்றால் அது வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்துக்கு நம்பிக்கை தருகிறது தான். நல்ல 2 அடி நீள அருவாள். ஆமா, அதே இளைஞர்கள் தான் நடு ரோட்ல வெட்டுறாங்க. ஆமா, அப்படியே வண்டியில் ஏறி போறாங்க துணிச்சலோட. ஆமா, அதுக்கு காரணம் சாதி தான், இளைஞர்கள் தான். இன்னைக்கு வெற்ற ஒவ்வொருத்தனுடைய இளைஞனுடைய வயதும் 20-25க்கு மிகவே இல்லை. ஆமா, சமீபத்தில் நடந்த அத்தனை கொலைகளும் இளைஞர்களால் நடத்தப்பட்டது. சரி, யார் தூண்டி விட்டது? நீங்க அவன் செய்யற, அவனுக்கு துணிச்சல் இருக்கு, தெம்பு இருக்கு, அம்பை செய்யறான். யார் தூண்டி விட்டது? இந்த சாதிய வெறியால் கௌரவ கொலை என்று தானே சொல்கிறார்கள். நம்ம சட்டத்துக்குள்ள போலீஸ் வேலையை நம்ம பார்க்க வேண்டாம். ஆனால் கிடைக்கும் தகவல்களை வைத்து பார்க்கும்போது ஆனர் கில்லிங், தங்கள் மகள் வேறு சாதிக்காரனை மணந்து கொள்வதை சகிக்க முடியாதவர்கள் இந்த கொலைக்கு ஏற்பாடு செய்தால்தான் செய்திகள் வருகின்றன. உண்மையோ பொய்யோ நீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் என்றாலும் கூட தூண்டிவிட்டவர்கள் யார் என்பதுதான். இளைஞன் அப்போ என்ன தெரியுது? எதுவும் செய்வான். நான் மீண்டும் பேசலாம். நம்ம அது ஐக்கிய நாடுகள் சபை வரை அந்த ஹானர் கில்லிங் என்ற வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் கௌரவ கொலை என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் அதை ஆணவ கொலை என்ற பொருத்தமான பதத்தை தான் நாம் பயன்படுத்துகிறோம். மக்கள் மனதில் 2016 தேர்தல் கருத்தாய்வில் இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் கேள்வி, சாதி வாக்குகளுக்காக சாதி அடிப்படையில் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா? இதை ஆண்கள் பெண்கள் என்று பிரித்து பார்க்கலாம். ஆண்களில் இல்லை, நாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லியிருப்போர் 86.98%, பெண்களில் 87.70%. இதை மொத்த முடிவுகளையும் அடுத்த பக்கத்தில் நாம் பார்க்கலாம். ஆம், இல்லை, இதர கருத்துகள் கருத்து இல்லை. இதில் இல்லை என்போர்தான் தமிழகத்தின் அரசியலின் ஆரோக்கியமாக உணரப்படுவோர். அந்த சதவீதம் தான் நமக்கு முக்கியம். 86.98% பேர். உமா, நான் அந்த புள்ளி விவரம் பட்டியலையே நான் போகல. பொதுவாவே நான் கேட்கிறேன், பணமா சாதியா, எது வலிமை பொருந்தியது? சாதிதான். நீங்கள் எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் பணத்தால் தான் எலெக்ஷனை வெல்ல முடியும் என்று சொன்னால் இங்கே அதானியும் அம்பானியும் தான் மக்கள் பிரதிநிதிகளாக இருப்பார்கள். பணத்தாலும் வீழ்த்த முடியாத சக்தி சாதி. இல்ல, பணம் இருக்குன்னு அவங்களுக்கு கோடிக்கணக்கில் லட்சம் கோடி கணக்கில் காசு வச்சிருக்காங்க. அப்போ அவங்க தானே வந்திருக்கணும். இல்லை, சாதாரண இங்கே கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண அவன் சாதியை பேசிட்டு மேடையில் ஏறினா முழங்கிட்டு வந்துடுறானே. அந்த சாதி என்று சொல்லக்கூடிய மிக எளிதாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் நான் இருக்கிறேன். இப்ப சாதி தான் முக்கியம் அப்படின்னா, சாதி தன் சாதிக்காரனே பணத்துக்காக கஷ்டப்படும் போது பணம் என்ன பெரிய விஷயம், கொடுத்து உதவ வேண்டியதானே. இன்னைக்கு வெற்றவனே தன் சாதி எவ்வளவு கீழ்நிலையில் இருக்கிறவங்க எல்லாம் கண்டுக்காம இருக்கிறாங்களே. நான் அந்த கருத்தில் சொல்லவில்லை. நீங்க சாதின்னு சொன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தன் உதவானுலாம் இல்லை. இதுதான் கணக்கு. எங்க வீட்டுக்கு வரும்போது என்ன கொண்டு வருவ, உங்க வீட்டுக்கு வரும்போது என்ன தருவ. சாதியா இருந்தாலும் சரி, எந்த பொண்ணாக்கா இருந்தாலும் சரிதான். அதுல யாதொரு கருத்தும் இல்லை. இதுல இந்த சாதியோட நான் மதத்தையும் சேர்த்து ஒப்பிடுறேன், சரியா இருக்குமா? ஓரளவு சரியா இருக்கும். ஏன் பிற மதங்களிலும் இதில் இந்து மதத்தில் சாதி என்ற கேடு என்றால் பிற மதங்களில் மற்ற பிரிவுகள் என்ற கேடு. இன்னும் சொல்ல போனால் நீங்க சொன்ன தென் மாவட்டங்களிலே ஒரு வேறு மதத்தவர்களா இருக்கிறாங்க, இன்னொரு மதத்தினுடைய சாதி ஒட்டிட்டு இருக்கு. எப்படி ஒட்ட முடியும் ரெண்டும்? அப்ப சாதி கூட மதம் கூட மாறிவிடலாம். ஒரு மனிதன் சாதி மாறவே முடியாது. அதான், அதேதான். ரெண்டுக்கு வேறுபாடு இல்லை. இல்லை, அதாவது மதம் என்று சொல்லக்கூடியவர்கள் பெரும்பான்மையில் இல்லை. இந்த சாதி என்று சொல்லக்கூடியவர்கள், நான் சொன்னேன் நீங்க தான் பெரும்பான்மை இருக்கிறேன்னு சொன்ன உடனே அவர் ஒரு பட்டியல் கொடுத்தா பாருங்க. நாங்கெல்லாம் இந்த ஒரு சாணம், இது இந்த சாதி, இது இந்த சாதி, இந்த சாதி, இந்த சாதி என்று உட்பிரிவு உபபிரிவுகளை பற்றி சொன்ன போது நான் அசந்து போனேன்.
எல்லா சாதியிலும் உட்பிரிவு ஒவ்வொரு இருக்கின்றன. இன்னொன்று சொல்கிறேன், ஒவ்வொரு சாதியும் தனக்கு கௌரவமான ஒரு பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறது எல்லாரும் கூட. ஆனால் அந்த கல்வி என்று வரும்போது, வேலை ஒதுக்கீடு என்று வரும்போது, அந்த பட்டியலில் என்ன பெயர் இருக்கிறதோ அதைத்தான் பயன்படுத்துகிறார்கள். அது நம்ம கிராமங்களில் ஒவ்வொரு சாதிக்கும் வழக்கமாக ஒருத்தர் மற்ற சொல்லிக்கொள்ளக்கூடிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை சொல்வது கேவலம் என்று நினைக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு சமூகமும் தனக்கு ஒரு கௌரவமான பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறது. இதுல உதாரணமாக நாடார், தேவர், செட்டியார் என்று உதவுகிறது. ஆனால் நீங்கள் பட்டியல் என்று போகும்போது இதற்கு அங்கே என்ன பெயர் இருக்கிறதோ அதைத்தான் பயன்படுத்துகிறார்கள். இதுல குறுக்கிடுறேன், சமூக நீதி பேசுகிற திராவிட இயக்கங்கள் நினைத்திருந்தா இதை மாற்ற இருக்க முடியும் இல்லையா? எங்க இந்த சாதி இந்த இதுவ பெரியார் இந்த தேர்தல் அரசியலையே விரும்பலையே. அவங்க என்னைக்கு தேர்தல் அரசியல் புகுந்தார்களோ அன்றைக்கு அவர்கள் சமரசம் செய்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நீங்க 57ல் 15 இடம், 62ல் 50 இடம், 67 தேர்தல் வருகிறது. அவங்க வேற எதை பற்றியும் கவலைப்படலை. ராஜாஜி ஒரு சாதி, முத்துராமலிங்க தேவரையா ஒரு சாதி, மாப்பூசையா ஒரு சாதி, காகிதமில்லத் ஒரு மதம். ஆக இப்படி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்த்துத்தான் அவர்கள் இருந்தார்களே தவிர வேறொன்றுமில்லை. சாதி இல்லை, அங்கே சாதி. அப்போ எல்லா சாதி இனத்தையும் எல்லா மக்களையும் உள்ளுக்கு இழுத்ததால் தான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது என்று சொல்லலாம். நேரம் கடந்துட்டோம். இதனால் யாருக்காவது பாதிப்பு உண்டா என்பதை பற்றி நாளையும் நாம் தொடர்ந்து பேசலாம். இன்றைய பங்களிப்பிற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.